லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதாவை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தலைவரோட டிவி இன்னைக்கும் ஓடுது. தலைவர் எப்படி மனசுல இருக்காரோ அதே மாதிரி டிவியும் வீட்டுல இருக்கு இல்லையா? அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைவர் கலைஞருடைய மகன் வாக்குறுதி தந்தால் நிறைவேற்றி தருவார்கள். நல்ல விவசாயிகளுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள், கல்லூரியில படிக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு, கல்லூரியில படிக்கக்கூடிய அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு மறுபடியும் வந்த உடனே அது 1500 உயர்த்தி வழங்கப்படும். அதை தாண்டி படிச்சு முடிச்சுட்டு கல்லூரியில படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுவாங்க. ஒரு 4 மாசம் ஆகும் வேலை கிடைக்கிறதுக்கு. அப்ப நல்ல வேலையா கிடைக்கிறதுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும். அந்த பயிற்சி வழங்கக்கூடிய அந்த 6 மாசத்துக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும். இது அத்தனையும் அது மட்டும் இல்லாம லேப்டாப் 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். வரக்கூடிய 5 ஆண்டுகளிலே லேப்டாப்புகள் வழங்கப்படும். அதோட சகோதரிகள் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒண்ணு என்ன? 8000 ரூபாய்க்கான கூப்பன். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு கூப்பன் கொடுப்பாங்க, அரசாங்கத்துல இருந்து கூப்பன் கொடுப்பாங்க. அந்த கூப்பனை கொண்டு போய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமானவற்றை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். நிறைய பேர் கேக்குறாங்க, ஏன் காசு நேரடியா போடல, எங்க அக்கௌண்ட்ல போடலன்னு. போட்டா என்ன ஆகும்? அக்கௌண்ட் பத்தலன்னு சொல்லி மோடி எடுத்துட்டு போயிருவார் பாதிய, இல்லையா? மீதி என்ன ஆகும்? வீட்டுல இருக்கக்கூடியவங்க இந்த செலவுக்கு வேணும், அந்த செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணும் வராது. அதனால ஒரு நல்ல சகோதரனாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கூப்பன் கொடுக்கிறேன், உங்க வேலையை எது குறைக்குமோ. உங்களுக்கு துணி துவைக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா வாஷிங் மெஷின் வாங்குங்க. வேற ஏதாவது வேலை உங்களுக்கு சிரமமா இருந்ததுன்னா கிரைண்டர் வாங்குங்க, மிக்சி வாங்குங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று 8000 ரூபாய்க்கான கூப்பனை தருகிறேன் என்று சொல்லி, நான் கொடுக்கறதுதான் நீங்க வாங்கணும்னு சொல்லல முதலமைச்சர். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கிக்கோங்க என்று சொல்லி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். காலை உணவு திட்டம் தேர்தல் அறிக்கையில சொல்லல, ஆனா காலை உணவு திட்டம் அதை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர். பிள்ளைங்க பசியோடு மத்தியானம் வரைக்கும் காத்திருக்க கூடாதுங்கிறதுக்காக. நீங்களும் வேலைக்கு போற டென்ஷன்ல பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தவிக்க கூடாது. 2க்காகவும் சேர்த்துதான் அந்த காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்தார். இப்ப 5வது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரை அது பயன்படுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 8வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தி வழங்கப்படும். இதையெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை மீண்டும் வழங்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக விருத்தாச்சலம் தொகுதியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெரியார் நகர் முதல் புதுக்கூரைப்பேட்டை வரை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில 15 கோடி மதிப்பில மேம்பாலம் அமைத்து தந்திருக்கிறார்கள். மணவாளநல்லூர் மணிமுத்தாரின் குறுக்கே 25 கோடி செலவுல தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. 5 கோடியில அரசு மருத்துவமனை புதிய கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம் என்று திமுக அரசு கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டு கனிமொழி வாக்கு சேகரித்து வருகிறார். விருத்தாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதாவை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி வாக்கு சேகரித்து வருகிறார். இதில் திமுக அரசு செய்த நலத்திட்டங்கள், தற்பொழுது அளித்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி ஆகியவற்றை பட்டியலிட்டு வாக்கு சேகரிக்கிறார்.
லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.